மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமாக இருக்கு இல்லையா, எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கரில் வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால் ரத்தின சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடச்சிட்டா நம்ம அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட எல்வின் சார் என் வீட்டில் கதை சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சரிண்ணே. ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்ணுறாரா? என்ன எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார். அவருக்கு ஒரு உடம்புக்கு வேறு சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோவை நடிப்பார் அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னென்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ஆள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் இன்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்காரு அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போன மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. இதில் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார். அவங்களாம் அங்கே எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அன்னை படம் எப்படி வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருக்கேன். நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி, நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபான்டா இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்குன்னு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். அண்ணனுக்கு முதல் படம் என்ன படம் எல்வினே? உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ இது 2வது படம். இது 3ஆவது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள், இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்கேன் பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? ஆமாம், 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தா, அந்த கதாநாயகன் ஒரு குழந்தை. அம்பிங்கிறது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்.
அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவாக தேர்ந்தெடுக்காரு அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம், இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேந்திரனை, கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேர் எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு, 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.